ஏற்புரை வழங்க ஐசக் பேசில் எமரால்ட் குமுகம் குமுகம் விமர்சன அரங்கிற்கு வருகை இருந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பற்றியறியும் நரம்புகள் நூல் குறித்து ஆழமான பார்வைகளை முன்வைத்த பிரவீன் பைரூலி அவர்களுக்கும் நிதின் திருவஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி நவீன விருட்சம் இந்த தொகுப்பு ஒரு கூட்டம் நடத்துனாங்க. அப்போ அழகிய சிங்கர் ஐயா ஒரு ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தொகுப்பு கொண்டு வர்றதுக்கு உங்கள் பதிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அப்படின்ட்டு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு நன்றி கூட. அது என்னென்னா, ஒரு 10ஆம் தேதி ஆனால் சிறுகதை வேண்டும் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு பச்சுவந்தி நீலமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ நீலமில் கேட்பார். இப்போ தடாரிக்கு கேட்டுகிட்டே இருக்கார். ஸோ அது ஒரு உந்துதல், நம்ம எழுதுறதுக்கு ஒரு உந்துதலாக அதுவும் அமைஞ்சது. அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி கதைகள் எழுதப்படுறதுக்கு ஏன் எழுதுகிறேன் அப்படிங்கிறதுக்கான நிறைய பதில்கள் இருக்குது. அந்த கோர்வையாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லலான்னு ட்ரை பண்ணுறேன். இப்போது வைரவன் பேசுகிறப்போ எல்லாம் மாறி இருக்குது. ஆனால் மனிதர்களுடைய மனநிலை மட்டும் 100 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். அதுக்கு காரணம், ஒரு எழுத்தாளனாக யோசிக்கிறப்போ படைப்புகளில் வர அந்த கண்டென்ட்டை விட அதனுடைய பழைய நரேட்டிவ் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த முதல்ல இந்த சிந்தனை முறை இப்போது ஃப்யூச்சர் சிந்தனை முறை அது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடியே டெக்ஸ்ட்டில் எழுதப்பட்ட ஒன்று தான் 100 வருடங்கள் கழித்து அது ஒரு பொது சிந்தனை தளத்துக்கு போகுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம திரும்ப திரும்ப பழைய பேட்டர்னில் பிரதியை கொடுக்கறதுனால தான் அது திரும்ப திரும்ப அந்த மனநிலையை கடத்திகிட்டே இருக்கப்படுது அப்படிங்கிறது. அந்த ஒரு விஷயம் ஒரு கன்சர்னாக இருக்குது எழுதுறப்போ. அப்புறம் இப்போது சோஷியல் மீடியாவில் கூட சில விமர்சனங்கள் வைக்கப்படுதில்ல. அதாவது என்னென்னா, நம்ம பழைய நிலப்பிரபுத்துவ மனநிலையில் இருக்கிறோம், அப்புறம் இது காலனித்துவ மனநிலையில் இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னென்னா, கண்டென்ட் நம்மளோட பழைய கண்டென்ட் அது இது என்ன சொல்கிறது, அந்த அறவிளிமியங்களெல்லாம் போதிக்க தான் செய்யுது. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னா, அந்த பழைய ஸ்ட்ரக்சர் நம்ம மைண்டை அந்த அவர் சார் சொல்லும்போது அந்த மனித மைய பார்வை, அது நான் யோசித்து எழுதுகிற ஒரு விஷயத்தை அவர் கரெக்டாக சொன்னார். அந்த மனித மைய பார்வை உடைக்கணும்னு நினைக்கிறது அதனால் ரொம்ப கான்சியஸாக அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, அந்த இப்போ ஒரு மனிதனை திரும்ப திரும்ப ஒரு மையத்துக்குள்ளே கொண்டு வரப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த அதிகாரமும் மாடர்னிசம் டெக்ஸ்ட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் யோசித்தாலும் அது ஒரு கண்டிப்பாக அது ஒரு விளிம்பு நிலை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்துக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. அப்படிங்கிறத இருக்கனால தான் முக்கியமாக இந்த நரேட்டிவ் இந்த லாங்குவேஜ் கேம்ஸ்ன்னு சொல்கிற மொழி விளையாட்டுகள் இது எல்லாமே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.